காலை வணக்கம் மாணவர்களே. இந்த பூமி வந்து இரண்டு அச்சுகளின் இணைப்பால் வடதுருவம் தென் துருவம் என்ற துருவத்தின் மூலமாக சுற்றி கொண்டு வருகிறது, சுற்றப்படுகிறது. அந்த துருவங்கள் வந்து கற்பனையானது தான். அது வந்து அங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை, கற்பனை. அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு நடுவில் ஒரு குச்சியை சொருவினீங்கன்னா சாய்டாக வச்சுட்டிங்கன்னா அதுதான், அது மாதிரி தான் அது ஒரு துருவங்கள் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இந்த இந்த பூமி வந்து இந்த அச்சினுடைய உதவியால், இந்த துருவங்களினுடைய அந்த சாய் நிலையின் உதவியால் வந்து அது சுற்றி கொண்டு வருகிறது. அது என்ன பண்ணுதுன்னா பூமியை, சூரியனை நீளவட்டத்தில் சுற்றி வருகிறது. பூமியினுடைய முழு பாகமும் சூரியனுடைய வெளிச்சம் படுபடி இருக்கிற காலம் வந்து கோடை காலமாக இருக்கும், நாட்கள் நீண்டதாக இருக்கும், வெப்பம் அதிகமாகும். அப்புறம் கொஞ்சம் தூரம் விலகி போயிடுச்சுன்னா அப்போ வந்து குளிர்காலங்கள் வரும், நாட்கள் குறைவாக இருக்கும். அதுதான் வந்து. ஆனால் இந்த பூமத்திய ரேகை பகுதி, பூமியின் மத்திய பகுதி வந்து முழுவதுமாக சூரியனுடைய ஈர்ப்பில் இருப்பதால் தான் பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் வருடம் பூராவும் என்ன சொல்கிறது, வெப்பமாகவே இருக்கிறது என்ற தகவல் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நம்மளுடைய காலநிலைகள் வந்து ஆங்கிலத்தில் 4 பருவங்களாகவும் தமிழில் வந்து 6 பருவங்களாக பிரிக்கப்படுகிறது. காலை வணக்கம், நன்றி.